Hi. NCERT Grade 11 Chapter 4 Chemical Bondingல book back questions பார்த்துட்டு இருக்கோம். Question number 4.29 Considering x-axis as an internuclear axis. ஸோ இதுதான் x தான் நமக்கு என்னது பிரின்சிபல் ஆக்சிஸ்னு சொல்லிட்டாங்க. ஸோ இன்டர்நியூக்ளியர் ஆக்சிஸ்னால பிரின்சிபல் ஆக்சிஸ்னாலும் சேம் தான். ரைட் விச் அவுட் ஆஃப் த ஃபாலோயிங் வில் நாட் ஃபார்ம் அ சிக்மா பாண்ட் அண்ட் ஒய்ன்னு கேட்டிருக்காங்க. 4 கொடுத்துருக்காங்க. இதில் எது சிக்மா பாண்ட் ஃபார்ம் பண்ணாதான் கேட்டிருக்காங்க. ரைட் ஸோ ஆப்ஷன் ஏ பாருங்க 1s அண்ட் 1s. ஸோ எஸ் ஆர்பிட்டால் பொறுத்த வரைக்கும் ஸ்பெரிக்கல் ஷேப். அப்போ நான் இதை தான் என்ன பண்ணுறேன் பிரின்சிபல் ஆக்சிஸ் எக்ஸாக எடுத்துக்கிறேன். ஸோ இங்கே நமக்கு என்ன இருக்கும் ஒரு எஸ் ஆர்பிட்டால் இருக்கும். இது என்ன பண்ணுவோம் இன்னொரு எஸ் ஆர்பிட்டால் போகும். நான் எஸ் ஆர்பிட்டாலுக்கு டேரக்ஷன் கிடையாது. நீங்கள் எது எடுத்தாலும் நமக்கு என்ன ஆயிரும் அது சிக்மா பாண்டை ஃபார்ம் பண்ணிடும். அப்போ இது என்ன ஆகும் ஆக்சியல் ஓவர்லேப் நடக்குது. ஸோ இட் வில் ஃபார்ம் அ சிக்மா பாண்ட். ரைட் அதே மாதிரி பி வாங்க 1s அண்ட் 2pxன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது எக்ஸ் ஆக்சிஸ். அப்போ இது நான் 1s அப்படின்னு வரைகிறேன். 2px எப்படி இருக்கும் அலாங் த எக்ஸ் ஆக்சிஸில் நமக்கு என்ன இருக்கும் பி ஆர்பிட்டால் இருக்கும். அப்போ இங்கேயும் நமக்கு என்ன ஆகும் ஆக்சியல் ஓவர்லேப். ஸோ இட் இஸ் ஆல்சோ ஃபார்ம் அ சிக்மா பாண்ட். ரைட் சி பாருங்க 2py அண்ட் 2py கொடுத்துருக்காங்க. ஸோ இதை நான் வந்து எக்ஸ் ஆக்சிஸ் என்ன தான் பிரின்சிபல். அப்போ என்ன ஆகும் இதை நான் ஒய் ஆக்சிஸ்ன்னு எடுத்துக்கிறேன். அப்போ இந்த ஆர்பிட்டால் நமக்கு எப்படி இருக்கும் இப்படி இருக்கும். அண்ட் ஒன் மோர் ஆர்பிட்டால் அகைன் என்ன இருக்குது 2py. இதுவும் நமக்கு என்ன ஆகும் இந்த மாதிரியான ஷேப்பில் வரும். இப்போ இந்த ரெண்டு ஆர்பிட்டால் இது ஒய் ஆக்சிஸ். இப்போ இந்த ரெண்டு ஆர்பிட்டாலும் எக்ஸ் ஆக்சிஸில் இல்லை. ஸோ அப்போ என்ன பண்ண முடியாதுன்னா இதனால் ஆக்சியல் ஓவர்லேப்பிங் பண்ண முடியாது. ஸோ அப்போ என்ன ஆகும் இட் வில் ஃபார்ம் அ சைட்வைஸ் ஓவர்லேப்பிங். அப்போ இங்கே மட்டும் நமக்கு என்ன ஆகும் சைட்வைஸ் ஓவர்லேப்பிங் நடக்கும். இட் வில் ஃபார்ம் அ பை பாண்ட். அப்போ கொஸ்டின் பாருங்கள் எது சிக்மா பாண்டை ஃபார்ம் பண்ணான்னு கேட்டிருக்காங்க. ஸோ சி சிக்மா பாண்டை ஃபார்ம் பண்ணாது அண்ட் ஒய் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஏன்னா சிக்மா பாண்டில் இந்த ஆப்ஷன் சியில் இருக்கக்கூடியது எப்படி இருக்குது ஒய் ஆக்சிஸில் இருக்குது. ஸோ பிரின்சிபல் ஆக்சிஸ் நமக்கு எக்ஸு. ஸோ ஒய் ஆக்சிஸ் என்ன பண்ண முடியாது நம்ம இல்லை ஆக்சுவலாக ஓவர்லேப் பண்ண முடியாது. அதுக்கு பதில் என்ன ஆகும் நமக்கு சைடு வைஸாக நமக்கு ஓவர்லேப் ஆகும். ஸோ இட் வில் ஃபார்ம் அ பை பாண்ட். ரைட்டா ஸோ லாஸ்ட் ஆப்ஷனும் பார்த்துடலாம். ஆப்ஷன் டி 1s அண்ட் 2s. ஸோ எஸ் ஆர்பிட்டால் எல்லாமே என்ன இருக்கும் நமக்கு டைரக்ஷன்லெஸ் தான். ஸோ அப்போ என்ன ஆயிரும் 1s இது 2s அப்படின்னா ரெண்டுமே ஒன்னோட ஒன்று எக்ஸ் ஆக்சிஸ்லேயே ஓவர்லேப் பண்ணிக்கும் பிரச்சனை இல்லை. ஸோ இட் வில் ஃபார்ம் அ சிக்மா பாண்ட். ரைட் ஸோ அப்போ இந்த மூணுமே சிக்மா பாண்ட் ஃபார்ம் பண்ணும். இந்த சி மட்டும் நமக்கு என்ன பண்ணாது சிக்மா பாண்ட் ஃபார்ம் பண்ணாது. ரைட் ஸோ ஆப்ஷன் சி தான் அதுக்குரிய ஆன்சர். இதுதான் நமக்கு சிக்மா பாண்ட் ஃபார்ம் பண்ணாது. ஏன் அப்படின்ற எக்ஸ்ப்ளனேஷனும் நம்ம கொடுத்தாச்சு. தேங்க்யூ.